நம்ம கார்ட்டூன் சேனல் வழங்கும் யாரது? ஐயோ, என்னாச்சுன்னு தெரியலையே. தனியா வந்து இப்படி மாட்டிக்கிட்டோமே. முதல்ல இந்த இடத்த விட்டு போகணும். ராத்திரியானா இந்த வீட்டில் இந்த மாதிரி நடக்குது. அம்மா கிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. என்ன ஏதுன்னு பேசியே ஆகணும். முதல்ல இங்கேருந்து கிளம்பணும். மறுபடியும் குளிச்சு சவுண்டு கேட்குது. என்னன்னே தெரியல. இங்கேருந்து கிளம்புறது தான் நம்ம உயிருக்கு நல்லது. எவ்வளவு நேரம் ஆச்சு? இந்த பசங்க வராங்களா இல்லைன்னு தெரியலையே. இவங்கள நம்பி வேலையை கொடுத்துட்டு நம்ம தப்பா போச்சு. வருஷம் எல்லா வேலையும் நம்ம தான் செய்ய வேண்டி இருக்கு. ஸ்டேஜ் ரெடி ஆயிருச்சு. இன்னும் எங்கேயாவது வராங்களாம் பாரு. தோலு போல. இவனுங்க பேருக்கு ஒன்றும் குறைச்சல. வாங்கடா வச்சுக்கிறோம். பாஸ் வந்துட்டேன் பாஸ். இல்லை, நீ மட்டும் என்ன வந்து நிக்கிற? வாங்க கூட இருப்பானே அந்த அரை டிக்கெட்டு, அவன் எங்க? இதோ பாஸ் வரேன். ஏல போல வாடா. பாஸ் டென்ஷன் ஆகுறாரு. டென்ஷன் ஆன இப்படியே சொல்லி சொல்லி மாட்டி வச்சிருங்க நீ. சரி விடுங்க பாஸ், அப்பதான் அவன் வருவான். அதனால தான் அப்படி சொன்னேன். வந்து தொலைய சொல்லு அவனை. ஏல டோல வாடா. என்னடா இது? பாஸ் எப்படி இருக்கீங்க? கரெக்டான தூக்கி போட்ட பொக்கேவை பிடிச்சிக்கிட்டீங்க பாருங்க. மாஸ் பாஸ் நீங்க. ஓ, நீ தான் அந்த பொக்கேவை கொடுத்தியா? கொஞ்சம் இங்க வா. ஏய் பாத்தியா, நீ மட்டும் என்கிட்ட சொல்லாம பாஸுக்கு பொக்கேவை கொடுத்து அவர் மனசுல இடம் பிடிச்சிட்ட. எனக்கும் ஐடியா கொடுடா அத்தை தடவை. நானும் பாஸ் மனசுல இடம் பிடிக்கணும்ல. போட. சரி சரி, பாஸ் ஏதோ பரிசு கொடுக்க போறாரு போல. நான் போய் வாங்கிட்டு வரேன். என்ன பரிசுன்னு நம்ம பிரிச்சு பார்க்கலாம். இங்கே பிரிச்சு பாத்துறாத, பாஸ் கோச்சிக்க போறாரு. சரி சரி மாப்பிள்ள, வெயிட் பண்ணு. பாஸ் என்ன பரிசு கொடுக்குறாருன்னு போய் வாங்கிட்டு வரேன். போ போ. இதான சாமி கொடுத்த இந்த பொக்கேவா? நானே தான் பாஸ். ஏப்பா டோலு, இங்க வாப்பா. ஐ ஜாலி. பாஸ் என்ன பாஸ்? ஒரு நிமிஷம் இந்த பொக்கேவை புடி. ரொம்ப கை வலிக்குது. ஓகே பாஸ். இங்க வா சாமி. சொல்லுங்க பாஸ். பாஸ் எதுக்கு பாஸ் அடிக்கிறீங்க? ஒரு அடி முட்டத்தோட சந்தோஷப்படு. என்ன பாஸ், உங்களை இம்ப்ரெஸ் பண்ணலான்னு பொக்கே வந்து கொடுத்தா ஏன் இப்படி நீ இன்சல்ட் பண்றீங்க? ஆமா, நான் பொம்பளை பிள்ளை பாரு, எனக்கு பொக்கே கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ண போறான். போய் இந்த மாதிரி டிஃபரெண்டா ஏதாவது வேலையில காட்டுங்க. என்னை டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. நானே இன்னும் அந்த ரேடியோ சொட்டு கரவங்க வரேன்னானுங்க இன்னும் வரலன்னு கோபத்துல இருக்கேன். என்னைய நின்ற வேலை வச்சுக்காதீங்க. சரி பாஸ். ஏல டோலோ, நீயும் ஒழுங்கா இருக்கணும். இப்படி பல்ல கட்டிக்கிட்டு இருந்தா உனக்கும் அடிதான் விழுவும். ஐயோ, நானும் அப்படிலாம் இல்ல பாஸ். நான் கரெக்டா இருப்பேன் என் காரியத்துல. அது போங்க, போய் வேலையை பாருங்க. சரி பாஸ். நானுங்க பொக்கே கொடுக்கறதுக்கு. ஏலே மாப்பிள்ள, உனக்கு ரொம்ப தேங்க்ஸ்ரா. ஏண்டா என்னையும் கூப்பிட்டுருந்தனா எனக்கு அடி விந்திருக்கும். நல்ல வேலை நான் தப்பிச்சிட்டேன். இதுக்கு தான் என்ன மாரி புத்திசாலியா இருக்கணுங்கிறது. அதுவும் சரி தாண்டா. சரி வா, போய் வேலையை பார்ப்போம். ஏய், என்னடா இங்க நின்னு குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஐயோ, பாச கேட்டுருச்சுடா. நீ போ, நம்ம கிளம்பலாம். ஒன்றும் இல்லை பாஸ், கிளம்புறோம்.
பொங்கல் போட்டி இன்று தொடங்க இருக்கிறதால் அனைவரும் தங்களது சப்போர்ட்டுகளை தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் முதற்கட்டமாக பொங்கல் பானையில் பொங்கல் பொங்குதல் போட்டி நடைபெற இருப்பதால் அனைவரும் தங்கள் ஆதரவையும் ஒத்துழைப்பையும் தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அனைவரும் மறக்காமல் தங்களது பங்களிப்புகளை அளிக்க வேண்டும். போட்டி இன்னும் சற்று நேரத்தில் மைதானத்தில் நடக்க உள்ளது. அனைவரும் வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். கேட்டி என்ன முட்டி, நம்ம ஃப்ரெண்ட்ஸோலாம் வந்துவிட்டீமே, பேசாமல் நிற்கிறீங்க? என்னத்தை பேசுறது ராணி அக்கா, ஏதாவது பேசு. இங்கே பாருட்டி சின்ன பொண்ணு, வம்பளுத்துக்கிட்டே இருக்காம எப்போ பாரு என்கிட்டயே வம்பளுக்குறான். சும்மா இருக்க சொல்லுக்கா அவளை. சரி சரி, சண்டை போட்டுக்காதீங்கடி. என்ன விசேஷம்? ஏக்கா, போட்டியாக வருஷம் எப்பயும் பொங்குற போட்டி வைப்பாங்கல்ல, பொங்கல் வைக்கிறது, அதான் நடக்குது போலக்கா. ஆமாக்கா, ரேடியோவில் இப்போ தான் அந்த கோவால பையன் சொல்லிக்கிட்டு இருந்தான். ஆமாட்டி, நானும் கேட்டேன். என்ன பிரயோஜனம்? வருஷம் இந்த அண்ணா அக்கா தானே ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு. ஏட்டி, என்னடி உனக்கு பிரச்சனை? நான் ஜெயிக்கிறது தான் பிரச்சனையா? இந்த வருஷம் நான் அப்போ கலந்துக்கல, போதுமா? அக்கா அப்படிலாம் கிடையாது, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். சரி விடு, இந்த வருஷம் நம்ம யாருன்னா அதை ஜெயிச்சிருவோம். யார் நீனு? ஒரு நெருப்பு கொளுத்துறதுக்கு கூட குச்சிக்கில் கஞ்சத்தனம் பார்த்துக்கிட்டு இருப்ப நீனு. உன் பொங்கல் எப்படி பொங்க போகுது சீக்கிரமா? சின்ன பொண்ணு, நீ ஓவரா பேச்சுக்கிட்டு கடி. ஏட்டி சும்மா இருடி, அந்த அக்காவை போட்டு ஏன் மாட்டிக்கிட்டு இருக்க? வந்துட்டா, ஏற்றி விட 4 முடி சிரிப்பை காட்டிக்கிட்டு. முன்னாடி சிரிப்பு இது ஹூன்ட்டு. அம்மா சாமி, நான் எதுவும் சிரிக்கல, சும்மா இருக்காம வாயை பற்றிக்கிட்டு போதுமா? அது சரி முடி, எல்லாம் வந்துடுங்க. நம்ம கிரவுண்டில் தான் நடத்துகிறானுங்களா, போகலாம். அக்கா சாந்தி அக்கா, மறக்காம குளிச்சுட்டு வா பொங்கலுக்காது. எம்மா எம்மா எம்மா, என்ன வாய் அடிக்கிறா? வீட்டுக்கு பூட்டுட்டு போட்டு வரீங்களோ இல்லையோ, இவன் வாய்க்கு ஆளுக்கு ஒரு பூட்டாக வாங்கிட்டு வாங்கடி அம்மா. சரி சரி அக்கா, சாந்தி அக்கா விடு, அப்படித்தானே பேசிக்கிட்டு இருப்பா. இதே ஏன் பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு இருக்கா? இதே வேலையாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்காண்டி எல்லாத்தையும் கலாய்ச்சிக்கிட்டு. ஒரு பொங்கல் ஒரு சுடு தண்ணி வைக்க துப்பு இல்லை, இவன் நம்மளை கலாய்க்கிறா பாரு. சாந்தி அக்கா என்ன முடி மூஞ்ச முறைச்சிக்கிட்டு நிற்கிற? சொன்னது உண்மை தானே? என்ன பண்ணுறது, உண்மைதான். வாங்கிட்ட சக்கரை பொங்கல் வாங்கி சாப்பிட்ணும்ல. எனக்கு எதுக்கு கோவம்? நான் கோவலாம் படலக்கா, மறக்காம சக்கரை பொங்கல் கொடு. நீ செய்கிறது தான் நம்ம கேங்களே நல்லாயிருக்கும். அக்கா பார்த்தல்ல, அவள் அப்படித்தான், சின்ன பொண்ணுக்கா விடு. என்னடி, என் பேர் சின்ன பொண்ணு தான், அதுக்கு என்னப்ப? ஐயோ, இவ அருவை தாங்க முடியல. சரி வாங்க, எல்லாம் போட்டி நடக்கிற இடத்துக்கு போவோம். சரி முட்டிய வாங்க. ஓஹோ, பொங்கல் போட்டியில் கலந்துக்க போறியாடி? அண்ணா உன்னைய வீட்டில் வச்சு செஞ்சா அன்னிக்கிட்ட மாட்டிப்பேன். வா 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 வா, இப்படி 4 பேருக்கு முன்னாடி வச்சு செஞ்சு அவமானப்படுத்தினாதான் எனக்கு மனசு ஆறும். அண்ணா அண்ணா, இந்த போட்டியில் உனக்கு ஒன்று கூட கிடைக்காதுடி, பரிசு கிண்ணம். வா 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 வா, அங்கே பார்த்துக்கிறேன் உன்னைய. ஜெயிக்கிறது அந்த ஒன்றும் இல்லாத அண்ணக்காவடைய அண்ணமா, இல்லை பெரிய வீட்டு திலகாவான்னு? எல்லோருக்கும் வணக்கம் உறவுகளே, அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம கார்ட்டூன் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் பட்டனுக்கு கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள், திருமணநாள் வாழ்த்துக்கள் போன்ற வாழ்த்துக்கள் ஏதேனும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். தெரிவித்தால் வாழ்த்துக்கள் அடுத்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் தெரிவிக்கப்படும். நன்றி, வணக்கம். அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம்.